மிகவும் தற்செயலாக தோப்பாவோட 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துவது என்று முடிவெடுத்தோம். அது எவ்வளவு முக்கியமான நிகழ்வு என்று ஆர் சீனிவாசனின் உரைக்கு பிறகு நான் தெரிந்து கொண்டேன். தோப்பாவை பற்றி இவ்வளவு சிறப்பாக அவரோட வேலைங்க சொன்ன பைண்டிங் பண்ணி பேச முடியும்னா ரொம்ப ஒரு நிறைவாக இருக்குது. அவரை எப்படி புரிஞ்சுக்கணும் ரொம்ப அருமையாக சொன்னார். நான் கூட தோப்பாவை பற்றி பல செய்திகள் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் மக்கள் பேசட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப சுருக்கமாகவே இது பண்ணிக்கிறேன். அந்த இவரோட முக்கியமான அந்த தோப்பாவை இவர் எவ்வளோ தெளிவாக படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து அந்த அவரோட ஆரம்ப காலத்திலேயே வந்து இப்போ கோகேசவன் இவங்கெல்லாம் ஒப்பிட்டு பேசும்போது ஆரியம் திராவிடம் இப்படி ரெண்டா பிரிச்சுவார் ஃபர்ஸ்டே. கரெக்டாக அவர் தொடக்க ஆய்வுலேருந்து அப்படிதான் இருக்குது. அது வந்து இந்த வழித்தடங்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் நம்ம அது அவரோட தொடக்க ஆய்வுகள். இப்போ அதெல்லாம் வந்து அவர் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிச்சிருக்கிறாரு. நானே அதை அந்த புத்தகங்களை படிக்கும்போது கலப்பு வெளியிட்ட தோப்பாவோட புத்தகங்கள்ல நான் சொல்லுவேன், இதுல ஒரு எழுத்துப்பிள்ளை கண்டுபிடிச்சுன்னா ஒரு பொற்காசு பரிசு தருவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு இதுக்காக ஒரு சில பிள்ளைகள் இருக்கலாம், அந்த அளவுக்கு கான்சியஸா நாங்க அவரை வெளியிட்டிருக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வழித்தடங்கள் புத்தகத்துல இவர் சொன்ன அந்த அவர் முதல் கட்டுரையில ஆரியம் திராவிடம் பிரிச்சுறாரு, பார்ப்பனியம் திராவிடம் பிரிச்சுறாரு. பிரிச்சுதான் எல்லாத்தையுமே அவர் பார்க்கிறாரு. ஒரு இன்னொரு கருத்து சொன்னாரு. அதாவது வந்து அந்த கால் எடுக்கப்பட்ட போது அவர் அந்த ஒரு நேட்டிவிட்டிக்கு போனது அது எனக்குமே பெரிய ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா அவரோட மனசில் அவரோட நான் கடைசி 10 ஆண்டுகள் நான் தோப்பாவோட பழகினேன். இவங்க ரொம்ப வெரி பிகினிங்கா நீண்ட காலம் பழகினாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா தோப்பாவோட நீங்க ஒரு 2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவரோட புத்தகத்தை பதிப்புரிமை வாங்கிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு ஒரு இளமையான மனுஷன். நீங்க ஒரு 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு அப்படியே வந்து அடிச்சு கொண்டுவாரு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான். எப்படின்னா அது எனக்கு சாக்கா இருந்தது. அவருக்கு மிக சிறந்த வைத்தியம் வழங்கப்பட்டது. அவர் எதையுமே பயன்படுத்திக்கல. மாத்திரை இருக்கு சாப்பிட மாட்டாரு. ஒரு பெரும்போக்கா சாக்ரட்டிஸ் மாதிரி ஒரு பெரும்போக்கா இருந்தாரு. வாழ்க்கையை ரொம்ப துச்சமா நினைச்சாரு. தன்னை எதையுமே காத்துக்கொள்ள தன்னோட உடம்பையோ எதையுமே காத்துக்கல அவர் நினைக்கல. அப்படி ஒரு தெனாவட்டா கழிச்சார். அவர் அந்த காலுக்கு அந்த மாற்று அந்த இது வந்து மிக பிரெஞ்சு நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட அந்த இது கொடுக்கப்பட்டது. அந்த வச்சுட்டு நானும் கூட தோப்பாவோட அந்த பயிற்சிக்கு அவர் மருத்துவம் பார்க்கும்போது போயிருக்கிறேன். அதை வச்சுட்டு கையில்லாத ஒருத்தர் பல்கி அடிப்பாரு. அதையும் நான் பார்த்துருக்கிறேன். செயற்கை கை பொறுத்திட்டு அந்த அளவுக்கு நவீன கறி தோப்பாவை கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏன்னா அவர் எல்லாவற்றையுமே அதை நிராகரிச்சாரு. அவருக்கு ஒரு மாற்று கால் கூட கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. அதை அவர் வந்து நிராகரிச்சிட்டாரு. நான் தோப்பாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டது எப்படின்னா, பெரியாரை பிடிக்கணும்னா அவரை பிடிக்க முடியாது. பெரியாரை பிடிக்கிறவங்களுக்கு அவரை பிடிக்காது. யாருக்கு பெரியாரை பிடிக்காதோ அவங்கள தோப்பாவுக்கு பிடிக்காது. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு விஷயம் எப்படின்னா, நீங்க அவருக்கு வீட்டுல இருந்து ஒரு 2 பேரும் சைனா தூக்கிட்டு போயிட்டா கூட மன்னிச்சு விட்டுருவாரு. ஆனா ரிசர்ச் புக்கை தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களை மன்னிக்கவே மாட்டாரு. அப்படி ஒரு வியக்கத்தக்க ஒரு ஆளுமையா அவர் இருந்தாரு. அதே மாதிரி அவரோட புத்தகங்களுக்கான மதிப்பே வந்து எப்படி இருந்தது, தங்கத்துக்கு என்ன மதிப்போ அது மாதிரி புத்தக சந்தையில அவர் புத்தகங்களுக்கான மதிப்பு இருந்தது. ரொம்ப சிம்பிள். அவர் 2014ஆம் ஆண்டு அப்பதான் எனக்கு கல்யாணம் ஆண்டு. நான் ரொம்ப நெருக்கடியில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 4 புத்தகங்கள் வெளியிட்டு இருந்தேன். ரொம்ப தற்செயலா அவரோட பெருமாள் முருகனோட கெட்டவார்த்தை விஷயங்கிற ஒரு புத்தகத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். கொடுத்த உடனே அவருக்கு பயங்கர யாருப்பா அப்படின்ட்டு, இப்படிலாம் புத்தகங்கள் வெளியிட முடியுமா அப்படின்னு அவருக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அவர் என்ன சொன்னாரு, பைபிள்ல கெட்ட வார்த்தையிலே பைபிள் எழுதிட்டாங்க வேண்டி அப்படின்னாரு. அதெல்லாம் கட்டுரையாளர்னா மிகப்பெரிய ஆய்வு கட்டுரையா போயிடும். அந்த அளவு சொன்னாரு. இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை தனி டிக்ஷனரி இருக்கு வேண்டி அப்படின்னாரு. அதுல இம்ப்ரெஸ் ஆயிட்டான். அந்த உரைக்கல் நூல் அதை என்னோட நண்பர் சங்கர்ராம் அவர்கள் வந்து தொகுத்து கொடுத்தாரு. அதை வெளியிடறதுக்கு உறுதுணையாக தோப்பாட்டை நான் அறிமுகப்படுத்தினதே சங்கர்ராம் தான், ஆசிரியர். அவர் எப்ப பார்த்தாலும் நைட்டு 1 மணி கூட தோப்பா என்ன தெரியுமா, சில பேருக்கு 10 பேர் அடிச்சுட்டு அந்த ரவுண்டிங் பேசுவாரு. தோப்பாவோட அந்த அளவுக்கு ஒரு அபிமானி அவரு. தோப்பா அந்த மாதிரி அவரு. அதே மாதிரி அவர் மறைந்த பொழுதுன்னு தெரிஞ்சது, ஒரு ஆலமரத்துல எத்தனை 1000 இலைகள் இருக்கோ அந்த மரத்துக்கு அது சமங்கிற மாதிரி நிறைய பேர் எல்லாருமே தோப்பாவுக்கு நான் நினைச்சேன், நம்ம தோப்பாவோட புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறோம், நம்ம அவருக்கு நெருக்கமானாலும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா 1000 பேர் வந்திருந்தாங்க. அந்த 1000 பேரையுமே அவர் தனக்கு நெருக்கமான ஒரு ஆளா உணர வச்சதை அவர் மறைந்தப்பதான் தெரிஞ்சது. இப்படி நிறைய விஷயங்கள் இப்ப ஆராய்ச்சி எவ்வளவு அவர் ஒரு துறைக்குள்ள அழகா கொண்டு வந்தாரு. அது
மாதிரி என்னால் சில விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப குறைவான அனுபவங்கள் இருந்தாலும் ரொம்ப ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியும். அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி செம்மொழி மாநாட்டுக்கு அவர் போகாதது உண்மைதான். அதே அப்ப கடுப்புல இருந்து ரொம்ப உண்மைதான். அதே மாதிரி அந்த இன அழிப்பு நடக்கும்போது மிகப்பெரிய அவர் மன உளைச்சலுக்கு ஆளானாரு. அதுலயே அவர் நெகட்டிவிட்டிக்கு போயிட்டாரு. விடிய விடிய அந்த பிபிசி செய்தி அதை இதை தெரிய கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவ்வளவு டென்ஷனா லேட்டா 1 மணிக்கா உறங்க போவாரு. அதுல ரொம்ப அவர் பின்னடைவு செஞ்சாரு. அதற்கு அப்புறம் வந்த இந்த ஒன்றிய அரசு அவரை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாச்சு. அப்ப அவரை கலைஞர் ரொம்ப விரும்பினாரு. இப்ப தமிழ்நாட்டுல இப்படி ஒரு நிலைமை இருக்குத அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் வந்தாரு. அதையும் நான் ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்திருக்கிறேன். என்னோட தனிப்பட்ட முறையில தோப்பாவை பத்தி அந்த அவருடைய இறுதிக்காலம் அவர் வாழ்வை ரொம்ப துச்சமாக தான் மதிச்சாரு. அதனால அவர் அதை பொருட்படுத்தல, நீண்ட காலம் வாழணும்னு நினைக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் எல்லா மாத்திரையும் இருக்கும், வைத்தியம் பார்க்கணும்னா எப்படி எல்லா உபகரணங்களும் இருக்கும், அதாவது மாத்திரை இருக்கும், சாப்பிட மாட்டாரு. என்ன பண்றது? அது பேணல. தன்னோட அதுக்கப்புறம் தன்னோட அறிவை சில பேர் புகழ மாற்ற விரும்புவாங்க, பணமா மாற்ற விரும்பாட்ட கூட. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். தோப்பாவை எதிர்நிலையில் வைத்து யோசிக்கக்கூடிய பிறகு ஸ்டாலின் ராஜன் போன்றவர்கள் கூட இவர் எந்த ஒரு ஆய்வையும் தன்னுடையது என்று உரிமை கொண்டாட மாட்டார் அப்படின்னு அவர் மறைந்த ஒரு புகழ் உரை செலுத்தினார். என்ன காரணம்னா, எதையுமே கிளைம் பண்ண மாட்டாங்க. பல்லாங்குழி நான் தான் கண்டுபிடி ஆய்வாளர்னா 1988 அரிச்சந்தில் இந்த ஓட்டை நான் தான் கண்டெடுக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்களை நீங்க பார்த்திருக்கிறீங்க. கிளைம் பண்ணுவாங்க இது என்னுடையது அப்படின்ட்டு. சோபா அது எதையுமே கிளைம் பண்ண மாட்டாரு. எல்லாவற்றையுமே அறிவோ பணமா மாற்ற விரும்பாத ஒரு விஷயத்தை கொடுக்கலாம், புகழா கூட மாற்ற விரும்பாத அளவுக்கு அவர்கிட்ட ஒரு தன்மை இருந்துச்சு. அப்ப இந்த பாண்டியர்கள் பற்றிய ஒரு மகத்தான ஆய்வு அவர்கிட்ட இருந்துச்சு. அதை நம்ம இழந்துட்டோம். எனக்கு தோப்பா பத்தி ரொம்ப ஒரு குறுக்குவெட்டாக தான் தெரியும். இவங்க ஆராய்ச்சி நோக்கம் பேசும்போதுதான் நானே பல விஷயங்களை புரிந்து கொண்டேன், சில விஷயங்களை தொகுத்தும் பார்த்தேன். அதாவது தோப்பாவோட நூல்கள் பல பேர் நினைக்கிற மாதிரி நாட்டுடைமை ஆன பிறகு கலப்பை பதிப்பும் வெளியிடவில்லை. நாட்டுடைமை ஆவதற்கு முன்பே உரைகள், இந்தி தேசியம், செவ்வி, அதுல அவர் பிராக்டிக்கலா எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் சில விஷயம் சொல்ல முடியாது. இதுக்கு ஏன் இப்படி தலைப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. எல்லா நண்பர்களும் அந்த நூலுக்கு இதுதான் பார்ப்பனியம் அப்படின்னு வைங்க அப்படின்பாரு. கிடையாது, அப்ப ஜெயலலிதாட்சி நடந்துட்டு இருக்கு, இந்து தேசியம் வைங்க அப்படின்பாரு. அந்த நூலை நீங்க பார்த்தா தான் தெரியும். அதுல ஒரு கொட்டேஷன் போட்டிருப்பாரு, அந்த வேடிங்க்கு ஒரு கொட்டேஷன் போட்டிருப்பாரு. அங்கதான் ஒரு பேராசிரியர். பல பேருக்கு அது கூட தெரியாம அப்படியே அச்சடிப்பான். அதுக்கு குளத்தூர் மணியண்ணன் ஒரு மிகப்பெரிய அணிமுறை கொடுத்தாரு. ஒரு காலத்துல மற்றவங்க அஞ்சு முதல்ல அதுக்கு முன்னாடி சிவகுமரன்கிற பேர்ல தான் அந்த புத்தகம் வெளியே வந்தது. நாங்க தான் ஃபர்ஸ்ட் அதை அதுக்கு முன்னாடி சிறு வெளியில தோப்பா ஒரு புக்கு கொண்டு வந்தாரு. பரமசுந்தர் பேர்லயே கொண்டு வந்தோம். இப்படி ஒரு கலப்பை பதிப்பதற்கு ஊன்றுகளாகவும் கலப்பை பதிப்பும் புகழ் வருவதற்கும் தோப்பா மிகப்பெரிய காரணமா இருந்தாரு. மிக சிறந்த செலவில் அந்த புத்தகங்கள் இயக்கத்தக்க அளவுல விற்பனை ஆச்சு. அதை விட பெரிய விஷயம் எப்படின்னா, அவரோட புத்தகங்கள் நாட்டுடைமை ஆயிடுச்சு. நாட்டுடைமை ஆகும்போது நான் எண்ணிக்கிட்டே இருந்தேன். 5 பதிப்பு வெளியிட்டாங்க, 6 பதிப்பு வெளியிட்டாங்க, 7 பதிப்பு வெளியிட்டாங்க. கடைசியில் ஒரு 22 பதிப்பு போச்சு. அப்புறம் நான் எண்ணுறதே விட்டுட்டேன். ஏன்னா இத்தனை பேர் இப்போ எத்தனை பேர் போட்டாங்கன்னு எனக்கே தெரியல. அந்த அளவு அப்படி போடும்போது கூட அதுக்கு அந்த அச்சிடும்போது கூட அவ்வளவு வரவேற்பு இருந்தது. தோப்பா புத்தகம் ரெகுலரா வாசிக்கிறவங்க புதுசா ஒருத்தன் வாசிட்டு அவன் நமக்கு போன் போடுவான். அப்போதான் தெரியும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கே அந்த முதல் வாசகர் பேசும்போது அவர் புரிந்து கொண்டது சொல்லும்போது, இவர் என்னடா இவர் இப்படி பெரிய மக்களுக்கு ஏன் பிடிக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி தோப்பா சொன்ன மாதிரி அவரை ஒரு பெரியாரியராத்தான் நம்ம பார்க்கணும். சார்லஸ் தாம்சன் சமயம் பற்றி எழுதுகிற புத்தகத்தை, சமயம் பற்றியுமே எழுதுகிற புத்தகத்தை எல்லா ஆய்வாளர்களும் சொல்லுவாங்க. அவர் மானுடவியலாளராக இருந்து அப்படி அதுக்காக அவர் சமயவாதின்னு நீங்க சொல்லிட முடியாது. அம்பேத்கரோட மிக முக்கியமான ஒரு கோட்பாடுகளில் ஒன்று ஒரு தனி மனிதனோட ஆன்மீக நம்பிக்கையை அவளை எளிதில் புறந்தள்ள விட முடியாது என்று சொல்வார். நான் இந்தியாவை சாக மாட்டேன் என்று சொன்ன அம்பேத்கர் கூட அந்த சொல்ல அடிப்படையை வச்சு கூட நான் பல வகையில நான் புதிய முயற்சி பண்ணேன். ஓரளவுக்கு தான் நான் அவரை பற்றி புரிந்து கொண்டேன். இப்படி அளவற்ற எண்ணற்ற செய்திகளை சொல்லலாம். அவரோட புத்தகத்தை மிக அதிக அளவில் விற்பனை ஆகி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவர் எனக்கு கொடுத்தாரு. அதுக்கு காரணம்
இவர் வந்து ஒரு உதிரியா இருக்கிறாருங்கிற ஒரு உணர்வு என்கிட்ட கேட்பாரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனாலும் ஒரு விஷயத்த மட்டும் சொன்னேன், எங்க அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு கேட்பாரு. சொன்ன மாதிரி அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த சமயத்துல திருமணம் ஆயிடுச்சு. உங்க மாமனார் என்ன வேலை செய்யறாருன்னு கேட்பாரு. மற்றவங்க என்ன அவங்களோட பொருளாதார நிலையை கணக்கிடுவதற்காகத்தான் கேட்பாரு. இவரும் பொருளாதார நிலையையும் கணக்கிடத்தான் கேட்டாரு. ரைட், ஓகே, அப்ப நீ அச்சிட்டு இவன் நிலைக்கு என்னோட நிலை வந்து அவர் நம்மளுடைய பொருளாதார வளமையை அறிந்து கொள்வதற்குத்தான் பிறர் கேள்வி கேட்பார்கள். இவனுக்கு புத்தகத்தை அச்சிட கொடுக்கலாமா வேண்டாமா என்பதற்காக அவர் கேட்கிறார். அப்படியா? எங்க மாமனார் வந்து அவர் ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவர் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, அச்சிட்டு தம்பியா, அடுத்த வாரத்தையே வந்து அச்சிட்டுக்கோ தம்பியா அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான். இப்படி பல விஷயம் என் குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா ஒரு மூட்டை நிறைய என்னோட பாப்பா என் மகளுக்கு வந்து அவரு பொம்மைகளை கொடுத்தாரு. இப்படி பர்சனலாகவும் நிறைய சொல்ல முடியும். மிகப்பெரிய தாக்கத்தை வந்து அவரோட மரணம் வந்து ஏற்படுத்துச்சு. அவரோட முழு பரிணாமத்தோட இன்னும் இவங்கெல்லாம் சீக்கிரம் பழகிட்டாங்க, நான் ரொம்ப தாமதமா போய் பழகினங்கிற ஒரு ஏக்கமும் கூட எனக்கு இருந்தது. இப்ப தோப்பாவோட நினைவாந்தம் நடக்கும்போது இப்ப ரொம்ப ஓரளவுக்கு ஒரு மன நிம்மதியா இருக்குது. எப்படின்னா அவர் குறைந்தபட்சம் நான் வந்து திமுக சார்பு, அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்காக தோப்பா திமுக சார்புன்னு நான் நிறுவ விரும்பல. அந்த சமயத்துல அவர் வந்து திமுக ஆட்சி இருந்திருந்தா நல்லா இருக்குங்கிற அளவுக்கு தான் அவர் நினைச்சாரு. ஏன்னா மத்திய அரசுக்கு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களும் தமிழ் மக்கள் மீது நடத்தப்படக்கூடிய விஷயங்களும் அந்த ஸ்டேண்ட்ல வந்து குறைந்தபட்சம் அவர் கலைஞர் ஆட்சி இந்த திமுக ஆட்சியை பார்த்துட்டாவது இறந்திருக்கலாம். இப்படி சில நிம்மதியின்மைகள் அவர்கிட்ட இருந்துச்சு. அது எனக்கு ஒரு கொஞ்சம் கவலையா இருந்தது. ரொம்ப அந்த இனஅழிப்புக்கு அவர் ரொம்ப எந்த அளவுக்கு தொய்வு உட்படுத்ததோ அதே அளவுக்கு நடைமுறையில அவர் கலைஞர் தான் அவரை ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக ஆக்கினார். தஞ்சை பல்கலைக்கழகத்துல அவர் என்னென்ன வேலை செஞ்சார், என்னென்ன படிச்சாருங்கிறது சில பேர் சொல்லுவாங்க. கலைஞரை வந்து அவர் வந்து உறுப்பினார். அந்த குறிப்பா அந்த சமயத்துல வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்படி வந்து ஒன்றிய அரசோட ஆட்சி நடக்குது, இப்படி கைப்பாவைகளா இருந்துட்டு இவங்களோட ஆட்சி நடக்குது, தமிழ் மக்களுக்கு இவ்வளவு சீரழிவுங்கிறது அவருக்கு ஒரு நிம்மதியின்மை இருந்துச்சு. அவர் உடல்நலத்தை காட்டிலும் இந்த நிம்மதியின்மையை தான் அவர் குறைந்தபட்சம் இந்த அரசு வந்த பிறவாக அவர் இறந்துக்கலாம்னு நான் நினைச்சேன். இன்னொரு விஷயம், அவர் சைவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஏதாவது இப்ப எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு மனிதன் அந்த விஷயங்களை கண்டு சரி செய்வது தவறில்லை. தோப்பா மீது கூட பலர் சொன்ன விமர்சனத்துக்கு ஆராய்ச்சி அதனோட பேச்சில் பதில் இருந்தது. அவருடைய இறுதி எரியூட்டல் நடந்தது வந்து அவருடைய மகள் தான் செஞ்சாங்க. அவர் எந்த வேலை மரபையும் பண்ணல. அவரோட மகனுக்கு அந்த அங்கீகாரத்தை அவர் கொடுக்கல. முதல்ல சொல்லிட்டாரு, என் மகள் தான் வந்து எரியூட்டணும், அதுல வந்து சனாதன சடங்குகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லி தன்னை ஒரு பெரியாரையராக முழுமையாக நிறுவி விட்டுத்தான் அவர் மறைந்தார். அவர் வியக்கத்தக்க ஆளுமை. நான் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும், ஆனால் நண்பர்களோட உரை இருக்கிறதுனால நான் வந்து சுருக்கமாக முடிச்சுக்கிறேன்.